உலகத் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். மீண்டும் உங்களையெல்லாம் தமிழ் தேசிய பெருங்கலத்திற்கு அரசியலாக இருக்கக்கூடிய நம்முடைய பங்களிப்பு ஏன் தாமதமாகிறது, அதை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதை பற்றிய கருத்தாடலில் இன்றைய தினம் முக்கியமாக நான் பார்க்கின்ற ஒரு விடயம், தமிழ் சமூகம் பெண்ணை கொண்டு நடைபோட்ட காலங்கள் இருந்தன. ஆனால் முற்றிலும் வரலாற்றில் இடமற்று போன நாம் நம்முடைய வரலாறுகளை மீட்டெடுக்கக்கூடிய பெரும் ஓட்டத்தை தொடங்குகின்றோம். அதில் மிக முக்கியமாக பெண் கொண்டாடப்பட்டாளா? இல்லை, எப்போதும் பெண் இங்கே அடிமையாகத்தான் பார்க்கப்பட்டாள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. முற்றிலும் முழுவதுமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். பெண் இங்கே கொண்டாடப்பட்டாள், பெண் இங்கே ஆளுமையாக இருந்தாள், பெண் அவளுடைய அதிகாரத்திற்கு கீழே இந்த நிலத்தையும் இந்த மக்களையும் வைத்திருந்தாள். அந்த காலகட்டங்கள் நிச்சயம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருந்திருக்கும். காரணம், இவற்றுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றதா என்று நீங்கள் கேட்கலாம். என்னோடு பேசுகின்ற, வாதம் செய்கின்ற, நிறைய கருத்துக்களை என்னோடு பேசி வரக்கூடிய என் அருமை தம்பிகள், அண்ணன்கள் ஒரு விடயத்தில் என்னிடம் ஒத்து போவார்கள். அது இறை வழிபாடு, இறை நம்பிக்கை என்ற ஒன்று ஆதி காலம் தொட்டே தனக்கு சாதகமாக இருந்த, தன்னை பாதுகாத்த ஒரு விடயத்தை மட்டுமே மனிதன் வணங்கி வந்திருக்கின்றான். அந்த பார்வையில் தமிழர்களுடைய உலக சமூகத்தின், இந்தியாவின் இவ்வளவு 22 இனக்குழுக்கள் வாழக்கூடிய இவ்வளவு பெரிய இந்திய ஒன்றியத்தில் கிராம தெய்வங்கள் என்ற ஒன்று மக்களுடைய வாழ்வியலை விட்டு முற்றிலும் விளக்க முடியாத ஒன்றாக இன்று வரை இருக்குது. சிறு தெய்வம், குலதெய்வம், இதை தாண்டி கிராம தெய்வங்கள் மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. அதன் காரணத்தை எத்தனையோ பெரும் எழுத்தாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து எழுதிய போதிலும் எங்களை போன்றவர்களுடைய எங்களை சார்ந்த பலருடைய ஒத்த கருத்து என்னவென்றால், இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்ப கட்டமைப்பாக இருந்திருக்க வேண்டும். அந்த குடும்ப கட்டமைப்பில் ஒரு பெண்ணுடைய ஆளுமையின் கீழ், ஒரு பெண்ணுடைய வழிகாட்டுதலின் கீழ், ஒரு பெண்ணுடைய அன்பான அரவணைப்பின் கீழ் அந்த குடும்பம் நகர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எதிரிகளாய் வரக்கூடிய, அதாவது ஒரு இனக்குழுவுக்கும் இன்னொரு இனக்குழுவுக்கும், ஒரு குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் அந்த முரண்கள் தோன்றும் போது அந்த முரண்களை களைந்தவளாய், அந்த முரண்களை, அந்த பகையை வென்றவளாய் பெண் நின்றிருக்கின்றாள். இன்னைக்கு மானுட சமூகமே வரலாற்றை எங்க தொடங்குறாங்க? ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வரலாற்றை சொல்கிறது. தமிழர்களத்தில், இந்திய பெருங்கண்டத்தில் என்ன பேசப்படுது? பெண் முதல் தெய்வமாக பார்க்கப்படுகிறார். அப்படி என்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய நாம் இன்று வரை வழிபடக்கூடிய முப்பிடாதி, முத்தாரம்மன், பத்ரகாளி அம்மன், இப்படி மாரியம்மன், காளியம்மன், முத்து மாரியம்மன், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இங்கு புனையப்பட்ட வரலாறு ஒன்று சொருகப்பட்டு விட்டது. அதற்கு முன்பு இந்த வரலாறுகள் எல்லாம் இவர்கள் சொல்லப்படுவதற்கு முன்பு, இந்த வரலாறுகள் எல்லாம் இவர்கள் ஆரிய வருகைக்கு பின்பு பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதத்தோடு ஒன்றிணைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த கதைகளை. ஆனால் அதற்கு முன்பு இங்கே என்னவாக இருந்திருக்கும் என்றால், ஒரு இனக்குழுவின், ஒரு குடும்பத்தின், ஒரு ஊரின் தலைவியாய் நின்ற ஒரு பெண்ணை அந்த மக்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வருகிறார்கள். அதாவது காவல் தெய்வமாக. இங்கே அந்த காவல் தெய்வத்தின் அந்த கோட்டைக்குள்ளே, அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்குள்ளே ஏவல் தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே ஆண் தெய்வங்களாக இருக்கின்றார். இதில் ஒரு சிறப்பாக கிராம தெய்வங்களில் தங்கம்மை என்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்கின்றது. அவள் கோட்டை காவலாளியாக இருக்கிறாள். அவள் அந்த கோட்டையின் இடதுபுறத்தில் வடக்கு நோக்கி, நம் பகை முழுக்க வடக்கே இருந்து வந்திருக்கிறது. எனவே வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் நமது ஊரின் கிராம தெய்வங்கள், நம்முடைய பெண் ஆதிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரும் ஒரு வரலாறு இருக்குமே. ஆனால் இந்த தமிழ் சமூகம் பெண்ணை எவ்வாறு கொண்டாடி இருக்கிறது? இங்கே பெண் அடிமையாக இல்லை. ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் மனிதன் பொருளாதார வளர்ச்சி, பண பழக்க வழக்கத்திற்கு பின்பு பொருளாதாரத்தை நோக்கி ஓடும் காலகட்டங்களில் பெண் உண்மையாகவே இங்கே அடிமையாக்கப்பட்டாள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி என்றால் பெண் கல்வி அடைந்து பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில் வளர்ந்த பிறகாவது
அந்த அடிமை சங்கிலி உடைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. காரணம், பெண்ணிற்கு தன் கால்களில், தன் கைகளில், தன் கருத்தியலில், தன் எண்ண ஓட்டத்தில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது என்ற விடயமே இன்று வரை அவளுக்கு தெரிவது இல்லை. அவள் யாரோ புனைந்த ஒரு கதையில், யாரோ வரைந்த ஒரு ஓவியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண் என்றால் படிக்க வேண்டும், தன் காலில் நிற்க வேண்டும், தன் காலில் நிற்க வேண்டும் என்று சொன்ன இவர்கள் குடும்ப சுமையை இருவரும் சேர்ந்து சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே ஆணை விட இன்று பெண் விடுதலை அடைந்து விட்டேன் என்று பொருளாதாரத்தை நோக்கி ஓடுகின்றாளே, அவளுக்கான சுமை மிக மிக அதிகம். ஒன்றுமில்லை, நமக்கு பாடம் எடுத்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆண் தன் வேலை முடிந்தவுடன் தன் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்து விடுகிறார். ஆனால் ஆசிரியாய் வந்து பள்ளியில் இருக்கும் குழந்தைகளை தன் குழந்தையாய் வளர்க்கின்ற அந்த தாயான, அந்த அரசியான பெண் அரசி மீண்டும் வீட்டுக்கு சென்று அங்கே அவளுடைய பணிப்பெண் வேலையை தொடங்குகின்றாள். அப்படி என்றால் இந்த சமூகம் பொருளாதார விடுதலைக்கும் அவளை பயன்படுத்திக் கொள்கிறது, தன் குடும்ப சுமைக்கும் அவளை பயன்படுத்திக் கொள்கிறது. அப்படி என்றால் உண்மையான விடுதலை என்பது தன் நினைத்த ஒரு காரியத்தை தன்னால் செய்ய முடியும், யாருடைய அழுத்தமும் இல்லாமல் இந்த சமூகத்தின் நல்வழிப்படுத்தும் இலக்கிற்கு, இந்த சமூகத்தை பெருவாரியாக உருவாக்கக்கூடிய இலக்கிற்கு அவளுடைய எண்ண ஓட்டங்கள் பயன்படுமா என்றால் பயன்படவில்லை. அவள் உடுக்கும் உடையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் குழந்தைகள் வரை இன்னொருவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தான் அவள் இருக்கின்றாள் ஒழிய, அவள் சுயமாக சிந்தித்து படிக்கின்ற படிப்பு வரை இன்னொருத்தருடைய முடிவில் தான் அவள் வாழ்றா. இன்னொருத்தர் சொல்றதுதான் பெண் குழந்தை கேட்குது. இன்னைக்கு சமூகம் பேசு, பெண் குழந்தைன்னா கூட பரவாயில்லையே. அப்படிப்பட்ட அடக்குமுறைக்குள், அது ஒரு அன்பான அடக்குமுறை, அந்த அடக்குமுறைக்குள் கூட பெண் தான் அடங்கி நிற்கின்றாள். அப்படி என்றால் பொருளாதார விடுதலை கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. யாருக்காகவோ நாங்கள் ஓடுகின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் இந்த சமூகம் சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் பெண் விடுதலை, இதெல்லாம் பெண்ணுக்கான தடங்கள் என்பதை நோக்கியே என் அருமை சகோதரிகள், பெண் அரசிகள் தங்கள் வழித்தடத்தை வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட்டு உண்மையான விடுதலை என்பது ஆடை சுதந்திரம் அல்ல, அறிவு சுதந்திரம் என்பதை நோக்கி உங்களை எல்லாம் அழைத்து செல்வதற்கு எங்களால் முடிந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். என் அருமை அரசிகளே, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் கைகோருங்கள். நன்றி, வணக்கம்.